This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. SPO மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மிளகு தக்காளி கீரை. இப்போ மிளகு தக்காளி கீரைன்னா என்னன்னு பார்த்துடலாம். மிளகு தக்காளி கீரையை பொதுவாக மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பாரம்பரிய மூலிகையாகும். இது சாதாரணமாக சந்தையிலையும் கிடைக்கும், நம்ம வீட்டுகள்லேயும் இது வீட்டு பக்கத்துலேயும் நல்ல தாராளமாக கிடைக்கும். இதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வாய் மற்றும் வயிற்றுப்புண்கள். மணத்தக்காளி கீரை வாய் மற்றும் வயிற்றுப்புண்களுக்கு மிகச்சிறந்த இயற்கையான மருந்து. இதை உணவில் தொடர்ந்து சேர்த்துக்கும் போது புண்கள் விரைவாக ஆறக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அடுத்தது கல்லீரல் ஆரோக்கியம். இது கல்லீரலை நச்சுத்தன்மையிலேருந்து பாதுகாக்குது மற்றும் அதன் செயல்பாட்டையும் ஆதரிக்குது. ஸோ இந்த மஞ்சக்காமலை போன்ற கல்லீரல் தொடர்பான நோய்களின் அறிகுறிகளை குறைக்கவும் இது மருந்தாக பயன்படுது. அடுத்தது செரிமான அமைப்பு. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இது ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுது. ஸோ இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனையை சரி செய்து, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குடல் இயக்கத்தையும் ஊக்குவிக்குது. குடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு கண் ஆரோக்கியம். மணத்தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான நன்மை பயக்கும். ஸோ இரவு இந்த குருட்டுத்தன்மை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது. அடுத்து வீக்கத்தை குறைத்தல். இந்த கீரையில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கிறதுனால இது மூட்டு வலி மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு சரும பிரச்சனைகள். இது தோல் வெடிப்பு, அதேமாதிரி தோல் அலர்ஜி மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யுது. நெக்ஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்யுது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்குமே இதை ஒரு சூப்பாக வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது இரத்த சோகை. கருவுற்றிருக்கும் பெண்கள் இதை அடிக்கடி எடுத்துக்கும் போது இரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்த உதவியாக இருக்குது. இதன் மூலம் கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள். இது சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இது யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளை பாதுகாக்குது. அடுத்து இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, இதை கீரையை பொரியலாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம், ரசமாகவும் செய்யலாம், சூப்பாகவும் செஞ்சு இதை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த மிளகு தக்காளி கீரையை அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.